இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து உங்க கேரக்டர் தான் அதிகம் பேசப்படுது. ஆமா ஏன்னா அப்பான்னு அந்த ஆல்ரெடி பொண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கோவத்துல போயிட்டீங்க. ஆமா சோ அந்த அதுவே பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற வெறுத்துட்டு போல ஆமா கோச்சிக்கிட்டு போற மாதிரி. கரெக்ட். சோ அது மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா சோ அந்த டைத்துல ஷூட்டிங்லாம் எப்படி சார் போச்சு? அதான் சொல்றேன், ஷூட் வைஸ் பெருசா இருக்காது. மேபி எனக்கு ஆடியன்ஸ் மாதிரியே வந்து எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம கேரக்டர் இப்படி போக போகுதுன்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் மொத்தம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப சாஃப்டா அமைதியா ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு பெர்ஃபெக்ட் ஃபாதர் எப்படி இருக்கணும்னு, ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ திடீர்னு அந்த ரிஃப்ட் வரும்போது செகண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கே கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஏன்னா ரொம்ப திட்டுற மாதிரி கோபமாகவும் ஒரு ஆங்கிரி பேர்ட் மோட்ல தான் இருந்தேன் நான். ஸோ அது எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே வந்து சிடுன்னு இருக்கிறது வந்து எனக்குமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது பர்சனல் லெவலில். பட் கேரக்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணணுமோ ஸோ அதை தான் பண்ணி ஆகணும். ஸோ ஓகேங்க, அது என்ன சொல்லுது, இந்த சீரீஸே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு பார்க்கறதுக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கூட எனக்கு ஸ்கிரிப்ட் முன்கூட்டியே வந்தால் கூட நான் என்னோட சீன்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறது. மற்றதெல்லாம் லைட்டாக பார்ப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் அதோட நிப்பாட்டிடுவேன். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நல்லா இருக்கும்ன்ட்டு.